வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு எல்போ ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவோட பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வங்கி மாடலில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க பார்டரை விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம பிளாங்காக தான் இருக்க போகுது. ஓவரால் டிசைன் தான் போட போகிறோம். சென்டரில் மட்டும் வங்கி டிசைன் மாதிரி போட போகிறோம். நான் அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பிகாஸ் நம்ம இதனுடைய நெக்லைன் போட்டதுக்கு ரீசனே அதுதான். நம்ம இந்த சென்டரில் இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைனில் தான் நான் மோட்டிவ் போட போகிறோம். அது மோட்டிவ்னு சொல்ல முடியாது, நம்ம வங்கி டிசைன் மாதிரி இப்படி போட போகிறோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் எதுக்குன்னா அந்த அந்த இந்த ஷார்ப்னஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷார்ப்னஸில் இருந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த மோட்டிவ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைன் போட்டிருக்கேன். சேம் இந்த பார்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு தான் நம்ம போட போகிறோம். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன், அதாவது இது சில்வர் பேஸ்டு ப்ளவுஸ். ஸோ அதனால் ஒயிட் கலரில் நம்ம ஒரு 1 இன்ச்சு தள்ளி அந்த பார்டரில் இருந்து 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோனை நம்ம இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் க்ளூவை ஸ்டோனில் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்டோனில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒட்டுறதுக்கு. ஸோ அதனால் ஸ்டோனில் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பர்ஃபெக்டாக அந்த லைன் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம் நம்ம சென்டர் பண்ணி. பிகாஸ் நம்ம அதை கொஞ்சம் ஷேப் சேஞ்ச் பண்ணாலும் மொத்த மோட்டிஃபே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு வங்கி டிசைன் மாதிரி. ஸோ அதனால் அந்த சென்டர் மோட்டிவ் தான் ரொம்ப பேஸ். ஸோ அது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளூ கலர் இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் பீட்ஸ், அதெல்லாம் இது போடணும். ஸோ அதெல்லாம் கிளாஸில் காட்டுறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் பீட்ஸ், அதாவது சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் தான் வைக்க போகிறோம். சென்டரில் அந்த ஷார்ப் எட்ஜில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் 2 பீடாக நம்ம வைக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பீடாக வைக்கணும். இல்லை 3 வைக்கிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் 3 வைக்கலாம். பட் அந்த 3 பீடு வைக்கும்போது நம்ம அந்த கிளாத் பார்க்கணும். கிளாத் எந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா இருக்கா, குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்கணும். சேம் த்ரெட்டை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் கரெக்டான பொசிஷனில் நம்ம சுகர் பீடு வச்சோன்னா நம்மளுக்கு அது நெளியாது. ஸோ அதனால் இப்போ 2 வச்சுட்டு ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் அஸ் யூஷுவல் சேம் ஒர்க் தான். ஸோ அதனால் வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன நம்ம அடுத்து எப்படி அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு நம்ம கண்டினியூ வைக்கிறது அப்படிங்கிறதுனா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு 2 லைனும் ஸ்டோன் செயின் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜில் அந்த ஸ்டோன் செயினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஸ்டோன் செயினை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டோன் நம்ம முடிக்கிற இடத்துல அதிகமாக வைக்கணும். இப்போ நான் வச்சு காட்டியிருக்கிறதுலே உங்களுக்கு புரியும். ஸோ இது 2 லைனையும் வச்சுட்டு காட்டுறேன். ஸோ 2 லைனும் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷார்ப் எட்ஜஸ் முடிகிறது. இப்போ அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல அந்த ஷார்ப்பு முடியுதோ அந்த இடத்துல நம்ம தொடங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷார்ப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். சேம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் 1 லைன் எக்ஸ்ட்ராவாக இப்போ அந்த ஷார்ப்லேயே ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்து முடியும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்டோன் செயினை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ சேம் ஒர்க் அதே தான். நம்ம ஒரு பீடாக தான் வைக்க போகிறோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த கேப் பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஒரு சில நேரத்தில் நம்ம 2 வைக்கலாம். இப்போ இது ஒட்டி இருக்குது. ஸோ அதை அப்படி பிரித்து விட்டுக்கலாம். மேக்ஸிமம் பீட்ஸ் ஒட்டி இருக்கும். அந்த கலர் பண்ணும்போது ஒட்டிக்கும் போல் இருக்குது. ஸோ அதை நம்ம நார்மலாகவே பிரிச்சுக்கலாம். சேம் ஒரு பீடாக கொடுத்து முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும்
பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் நம்ம வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். சேம் அதே தான் நம்ம வந்து கண்டினியூவாக இதை போட போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே நம்ம நெக்ஸ்ட் வந்து பேடட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராவாக சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அந்த நம்ம பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு இப்போ பேடரும் கொடுத்துட்டேன். நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுப்போம் இல்லையா, அது கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம த்ரெட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஷார்ப் எட்ஜஸ்க்கு தேவையான எல்லாமே பண்ணியாச்சு. அது சுற்றியும் நம்ம த்ரெட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ண போகிறோம் அதுக்கு லைனும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணலாம். இந்த லைன் சென்டர் லைன் போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ வந்து சென்டர் மட்டும் பேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீடுக்கும் அந்த லைனுக்கும் சேம் ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஃபில்லிங். சேம் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாங் ஸ்டிச்சு, மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் மேலே கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, சேம் அதே ஒர்க் தான். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பிகாஸ் வந்து திலகமில் வந்துட்டு இது வந்து ரொம்ப லாங், அதாவது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த லாங் எடுக்கிறோம் இல்லையா, இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரிக்கே நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நான் மேலே போட்டுட்ருக்கேன், இது வந்து கொஞ்சம் மேலேயும் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள், இது வந்து கீழேயும் இருக்கும். ஸோ வந்து இது லேட்டாகும். மேலே இருக்கிற ஸ்டிச் வந்து செகண்ட் லைன் லேட்டாகும், ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஈவனாக வரும். ஸோ சேம் ஒர்க் தான் நம்ம கடைசி வரைக்கும் போடுவோம். பட் அது எப்படி நான் வந்து உங்களுக்கு அதை ஈவன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேம் ஒர்க் தான். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. அந்த நம்ம பைப்பிங் த்ரெட் வைக்கிறது மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஈவனாக வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொத போயிடும். ஸோ அது மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, அகெயின் லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச். சேம் தான். இப்போவே தெரியும் உங்களுக்கு, பாதி வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நான் இதை ஹாஃபாக தான் பிரித்து தான் போட போகிறேன். ஹாஃப் வந்துட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மேலேருந்து வர போகிறேன். ஸோ சேம் தான், பார்த்திங்கன்னா தெரியும். எகெயின் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், சேம் ஒர்க் தான். இப்போ அகெயின் வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, சேம் அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்ம வந்து சென்ட்ரு, அதாவது செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு இப்போ நம்ம கொண்டுட்டு வரும்போது எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொண்டு வந்துட்டு இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம அந்த பீடை ஒட்டி போடாமல் பைப்பிங் த்ரெட் இருக்கிற இடத்துலையே போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பீட் கிட்ட இப்போ கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நெருக்கம் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து செகண்ட் லைனில் போட்டுட்டு இருக்கோம். ஃபஸ்ட் லைன்கிறது சுகர் பீடுக்கு பக்கத்தில் இருக்கிறது, செகண்ட் லைன்கிறது பைப்பிங் கார்டை தாண்டி இருக்கிற லைன், அவுட் லைன் மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்படி ஆகும்னா நெருங்கிக்கிட்டே வரும். நம்ம அவுட்லைனில் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் ஃபில்லிங் வந்து நெருங்கி வரும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈவனாக கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொண்டுட்டு வருவேன். நல்லா கவனிங்க, சுகர் பீடுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சஸை போடாமல், அதாவது சுகர் பீடை ஒட்டி நம்ம போடுறோம் இல்லையா, இப்போ போடுறோம் பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சு பக்கத்தில் வச்சு போடுறோம். இது வந்து சுகர் பீடுக்குள்ளே விட்டு போடுறது இல்லை, பைப்பிங் த்ரெட்லேருந்து போடுறது. இப்போ மறுபடியும் அவுட்லைனில் இருக்கிற த்ரெட் ஃபில்லிங் பண்ணுவோம். இப்போ சுகர் பீடு,
இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சுகர் பீடு கிட்ட நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து குறைஞ்சி நம்ம அவுட்லைனில் கொடுக்குற ஸ்டிச்சஸ், அதாவது அவுட் லுக் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்குற ஸ்டிச்சஸ் வந்து நெருங்கிக்கிட்டே வரும். அப்படி வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஈவனாக வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அந்த அவுட்லைனில் கொடுக்குற த்ரெட் வந்து நெருங்கி வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மறுபடியும் 1 செகண்ட் சொல்லிடுறேன். சுகர் பீட்ஸில் கிட்ட நம்ம போடுற ஸ்டிச் வந்து ஒட்டி போடுற ஸ்டிச் வந்து சுகர் பீடை ஒட்டி போடாமல் பைப்பிங் கார்ட் கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அவுட்லைனில் கொடுக்குற த்ரெட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுத்து மறுபடியும் அது கொடுக்கும்போது சுகர் பீட் கிட்ட கொடுக்கும்போது ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் கிட்ட கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்லைனில் வர்றது வந்து நெருங்கிட்டே வந்துடும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போவே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஈவனாக கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் சென்ட்ரு வரைக்கும் நான் கொண்டுட்டு போக போகிறேன். சேம் அதே தான். உங்களுக்கு அகைன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டே காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது, லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் மேலேருந்து சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் என்னோடய பேஸ். அப்படி கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடும் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்ஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே கொண்டுட்டே வந்துருக்கேன். மறுபடியும் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். இது ஏன் நம்ம அப்படி பண்ணுறோன்னா, இது வந்து பெருசாக நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன், இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் தான் நம்ம இப்போ சுற்றியும் வைக்க போகிறோம். குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாக வச்சுட்டு அதை வந்து ஒரு லைனாகவே நம்ம வந்து அங்கங்கே கொடுக்க போகிறது கிடையாது. ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரியே வந்துட்டு அந்த குந்தன் ஸ்டோன் வைக்க போகிறோம். அந்த கேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வைக்க முடியலனாலும் வைக்கும்போது நகர்த்தி வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அந்த க்ளூ போயிடும். நம்ம இடையில எந்த சுகர் பீட்ஸும் கொடுக்க போகிறதில்ல, ஈவனாக இருக்கணுன்றதில்ல. நம்ம கரெக்டாக நம்ம அந்த மோட்டிஃபை சுற்றியும் வச்சோன்னாவே நம்மளுக்கு போதும். ஸோ சேம் அதே தான். நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் அந்த குந்தன் ஸ்டோன்ஸை கேப் இல்லாமல் வச்சுட்டு வந்துக்கலாம். க்ளூ வந்து பக்கத்தில் வச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் நம்ம இது ஃபுல்லாகவே வைக்க தான் போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எகெயின் இதை வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டினா தான் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. அந்த லைட்டாக நம்மளுக்கு வந்து இந்த சுகர் பீட்ஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதனுடைய லுக் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது ட்ரையும் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வச்சது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட் லைன் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அதனுடைய ஷார்ப் எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக அந்த லைனில் இருக்குது. அந்த லைன் அதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுகர் பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்மள குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேப்ஸ்லலாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒர்க் வந்து ஓகே, இந்த அளவுக்கு தான் நம்ம வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டோன் செயின் மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அவுட்லைனில் வந்துட்டு ப்ளூ கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பென்டென்ட், அதாவது சென்டரில் ஒரு பென்டென்ட் இருக்க மாதிரியும், அதாவது நம்ம இந்த கர்வ் எப்படியோ அதே மாதிரி மேலே ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்து வங்கி வைப்போம் இல்லையா, வங்கி டிசைன் போடுவோம் இல்லையா, சேம் அதே தான். பட் வந்து இந்த வங்கியில் வந்துட்டு இடையில பென்டென்ட் வைக்காமல் நம்ம சேம் இதே லைனு, அதாவது சுகர் பீடு ஸ்டோன் செயின் குந்தன் ஸ்டோனு மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஸ்டோன் செயின் குந்தன் சுகர் பீட் ஸ்டோன் செயின், அந்த லைனையே மறுபடியும் கொடுக்க போகிறோம். சேம் லைன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே இங்கே 3 வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக காட்டிடுறேன். பிகாஸ் அது ரொம்ப புதுசாக தான் இருக்கும். நம்ம வந்து ரவுண்ட் பீட்டில் வச்சுருப்போம். பட் இப்போ வந்து சுகர் பீட்ஸில் வந்து அந்த மாதிரி 3 வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்க போகிறோம். அது வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சேம் டைம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடை அட்டாச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு லாக் போட்டு
ஆஃப்டர் வந்து மறுபடியும் கொடுக்குறத கொஞ்சம் தள்ளி நம்ம வளைச்சி கொண்டு வந்துக்கலாம். மறுபடியும் 2 சுகர் பீட்ஸுக்கும் இடையில த்ரெட் எடுத்து அதை 3வது சுகர் பீட்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நாட் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கும்போது. கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நம்ம ரவுண்ட் பீட்ஸில் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சுகர் பீட்ஸ் கொஞ்சம் தள்ளி இழுத்துக்கணும். நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி சைடாக க்ராஸாக ஸ்லாண்டிங்காக எடுத்துக்கலாம். மறுபடியும் அது சென்டருக்குள்ள ஒரு த்ரெட் எடுத்து மறுபடியும் தேர்டாக இருக்க ஒரு சுகர் பீடை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அதை நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் இந்த பார்ட்ரு ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ சேம் ஒர்க் தான் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்ரு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். சேம் டைம் வந்து நம்ம இந்த பார்டர் இருக்குது இல்லையா, வங்கி டிசைனுக்கு சைடில் வைக்கிறது சேம் ஒர்க் தான். ஸோ அதனால் அதையும் நான் முடிச்சுட்டே உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் ஃபுல் லுக் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு மேலே ஓவரால் மோட்டிவ் வந்து நான் பேக் நெக் டிசைன்ஸ் போட்டு காட்டும்போதே நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஸோ நோ கன்ஃபியூஷன்ஸ். நேற்று போட்ட சேம் டிசைன் தான் இன்றைக்கும் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் டிசைன்ஸ். ஒன் டேயில் போட முடியுமான்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக போட்ட டிசைன்ஸ் தான் சேம். அதோடைய ஸ்லீவ் டிசைன் தான் இது. ஸோ ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு சிம்பிள் டிசைனாக தான் நம்ம ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்ப கிராண்டாக வந்துடுச்சு. ஐ திங்க் வந்து இது கிராண்டாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த வங்கி டிசைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அது ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு மோட்டிவ் போட்டு விட்டுருந்தா அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். பட் இது ரொம்ப கிராண்டாக இருக்குது. எந்த ட்ரேஸிங்கும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிராண்ட் ஸ்லீவ் போர்ஷன்ஸ் வந்து வங்கி மாடல்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம அது மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் பேசிக்கான விஷயத்தை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். உங்களுடைய கமெண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.